ஒன்றிய அரசாங்கம் ஒரு பாசிச அரசாங்கம் என்பதை திரும்ப திரும்ப நிரூபித்து வருகிறது. குறிப்பாக இன்றைய தினம் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நாளையோடு நிறைவடைய இருக்கக்கூடிய சூழலில் ஒரு புதிய மசோதாவை இன்றைக்கு அவசரமாக தாக்கல் செய்கிறது. அதாவது மாநில முதலமைச்சர்கள், அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டு 30 நாள் நீதிமன்ற காவலில் இருந்தால் அவர்களுடைய பதவி பறிக்கப்படும், தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள் என்கிற மசோதாவை இன்றைக்கு தாக்கல் செய்கிறார்கள். இது மிக மிக மோசமான மசோதா. வேண்டுமென்றே திட்டமிட்டு பாஜக அல்லாத மற்ற மாநிலங்களில் ஆட்சி நடத்தக்கூடிய எதிர்க்கட்சிகள் ஆட்சி நடத்தக்கூடிய மாநிலங்களுடைய முதல்வர்களை கைது செய்யவும், அமைச்சர்களை கைது செய்யவும், தகுதி நீக்கம் செய்வதற்கான சதி செயலில் ஒன்றிய அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறது. ஏற்கனவே ஒன்றிய அரசாங்கம் வெற்றி பெற்ற கட்சிகளை பிளவுபடுத்தி சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் விலை கொடுத்து வாங்கி கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அதையும் தாண்டி நான் தகுதி நீக்கமே செய்து விடுவேன் என்கிற கொடிய பாசிச மசோதாவை இன்றைக்கு தாக்கல் செய்கிறார்கள். இந்த மசோதா மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஜனநாயகத்தின் மீது யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கிறதோ அவர்கள் அத்தனை பேரும் இந்த மசோதாவுக்கு எதிரான போர்க்குரலை கிளப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒன்றிய அரசாங்கம் ஒரு பாசிச அரசாங்கம் என்பதை திரும்ப திரும்ப நிரூபித்து வருகிறது. குறிப்பாக இன்றைய தினம் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நாளையோடு நிறைவடைய இருக்கக்கூடிய சூழலில் ஒரு புதிய மசோதாவை இன்றைக்கு அவசரமாக தாக்கல் செய்கிறது. அதாவது மாநில முதலமைச்சர்கள், அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டு 30 நாள் நீதிமன்ற காவலில் இருந்தால் அவர்களுடைய பதவி பறிக்கப்படும், தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள் என்கிற மசோதாவை இன்றைக்கு தாக்கல் செய்கிறார்கள். இது மிக மிக மோசமான மசோதா. வேண்டுமென்றே திட்டமிட்டு பாஜக அல்லாத மற்ற மாநிலங்களில் ஆட்சி நடத்தக்கூடிய எதிர்க்கட்சிகள் ஆட்சி நடத்தக்கூடிய மாநிலங்களுடைய முதல்வர்களை கைது செய்யவும், அமைச்சர்களை கைது செய்யவும், தகுதி நீக்கம் செய்வதற்கான சதி செயலில் ஒன்றிய அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறது. ஏற்கனவே ஒன்றிய அரசாங்கம் வெற்றி பெற்ற கட்சிகளை பிளவுபடுத்தி சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் விலை கொடுத்து வாங்கி கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அதையும் தாண்டி நான் தகுதி நீக்கமே செய்து விடுவேன் என்கிற கொடிய பாசிச மசோதாவை இன்றைக்கு தாக்கல் செய்கிறார்கள். இந்த மசோதா மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஜனநாயகத்தின் மீது யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கிறதோ அவர்கள் அத்தனை பேரும் இந்த மசோதாவுக்கு எதிரான போர்க்குரலை கிளப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.